Hi, hello to everyone. Tamil software technologies. AutoCAD different type of videos பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சேம் டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி டைமென்ஷன் டூல் பாரை பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? சரி, மெனு பார்ல டைமென்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அதை பிக் பண்ணி அப்படின்னா டிஃபால்ட்டா நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். மேலே இருக்கிறது எல்லாமே. ஓகே, ஆடியோ என்னன்னா இப்போ கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்போம். சேம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா நம்ம சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான். ஓகேவா? சேம் இப்போ ரேடியஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நம்ம என்ன ஒரு சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா ரேடியஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு டூல் இருக்கு. ஓகேவா? சேம் இதேமாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸ் வந்து இந்த டைமென்ஷன் எல்லாம் உங்களுக்கு விசிபிள் ஆகும். சேம் சர்க்கிள் எடுத்துட்டு சும்மா ரஃபாக ஒரு சர்க்கிள் டிசைன் பண்ணிக்கிறேன். அதோட ரேடியஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் இந்த ரேடியஸை பிக் பண்ணிட்டு சேம் இந்த சர்க்கிளை பிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்னவும் ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு விசிபிள் ஆகும். ஓகேவா? சேம் சென்டர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு விசிபிள் ஆகும். ஓகேவா? சேம் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் சர்க்கிளை ட்ரா பண்ணிட்டு ரேடியஸை பிக் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும், இதுமாரி டைமென்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேவா? இல்லை அப்படின்னா குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே ரேடியஸ் டயாமீட்டர் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விசிபிளாக இருக்கும். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். சிம்பிள் தான். ஓகேவா? என்ன சர்க்கிளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னவோ பிக் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? சரி, இந்த ஜாகுடு இதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேம் இப்போ ஒரு சர்க்கிள் நான் டிசைன் பண்ணிட்டேன். அந்த சர்க்கிளை பிக் பண்ணணும் என்னாச்சு உங்களுக்கு ஸ்பெசிஃபை சென்டர் லொக்கேஷன் ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குங்களா? அது சென்டர் பாயிண்ட் எங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் அதை நான் பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓகே, சென்டர் பாயிண்ட் நம்ம எங்கே சென்டர் பாயிண்ட் இதுதான், இல்லை இது தேவையில்ல வேற எங்கேயாவது பிக் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் பிக் பண்ணி அங்கேருந்து எவ்வளோ ரேடியஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தே தான் இங்கேயும் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட்டில் ரேடியஸ்ன்னு சொல்லி பார்த்தோம், அதுதான் இங்கேயும் இருக்குது. ஓகே, ஜாகுனாலும் மோரலஸ் உங்களுக்கு இதே கான்செப்ட் தான். அகைன் டைமென்ஷனில் போயிட்டு ஜாகுட் எடுத்துட்டு சேம் அகைன் நான் பிக் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு ஸ்பெசிஃபை சென்டர் லொக்கேஷன் ஓவர் ரைட். சேம் சென்டர் பாயிண்ட் இதுனால என்ன பண்ணுறேன், இப்படி கொஞ்சம் க்ராஸாக பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு ஷேப்மே கிரியேட் ஆகுதுங்களா, இந்த இஜெட் மாதிரி. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜாகுடுன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ரேடியஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் எதாவது சென்டர் பாயிண்ட்டாக பேஸ் பண்ணி. ஓகேவா? அதுக்காக தான் இந்த ஒரு இது நம்ம சென்டரில் பிக் பண்ணனாலும் இப்போ 1000 வருது. இதே நீ வேற எங்கேயாவது பிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேடியஸ் சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ்னாலும் ஒரே கான்செப்ட் தான், ஜாகுனாலும் மோரலஸ் உங்களுக்கு ஒரே கான்செப்ட் தான். பட் அந்த இஜெட் ஷேப்பிலும் கிரியேட் ஆகும், அது சென்டரை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கோ அது சென்டர் பேஸ் பண்ணி ஒரே இதான் கிரியேட் ஆகும். ஜாகுங்கிறது பிக் பண்ணிட்டு சென்டர் நான் இங்கே பிக் பண்ணுறதுனால அந்த 1000 வந்து உங்களுக்கு வருது. இதே நான் வேற இடத்துல நீங்கள் எங்கே வேணால் பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ரேடியஸில் அப்படி பிக் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சேம் அகைன் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வரும். ஓகேவா? சேம் டைமென்ஷன் போயிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயாமீட்டர். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னாலும் சேம் சர்க்கிளில் பிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட டயாமீட்டர் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகேவா? சேம் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு. ஓகேவா? சரி, இது எல்லாமே குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இல்லை எனக்கு தனியாக இதுமாதிரி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், டைமென்ஷனில் போயிட்டு இந்த டயாமீட்டர் ரேடியஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னாலும் சேம் அதே கான்செப்ட் தான் வரும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா லைன் போட்டதுனால குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் வரல. ஓகே, சேம் சர்க்கிள் மட்டும் எடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஆங்கிள் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், டைமென்ஷனில் போயிட்டு டயாமீட்டர் கீழே ஆங்குலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, அதை யூஸ் பண்ணி எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஆர்க்கு சர்க்கிள் எது வேணும் இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். சேம் ஃபர்ஸ்ட் லைனு. ஓகேவா? திருப்பி செகண்ட் லைன் பிக் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட் உள்ளே வெளியேன்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் எங்கே பிக் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான ரேடியஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். 90 டிகிரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, சைஸ் நம்ம கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், டெஸ்ட் ஹைட் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டில் நீங்கள் பிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? சேம் இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம ஆங்கிளும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? சேம் அகைன் நான் லைன் கொடுத்துட்றேன். இப்போ கொஞ்சம் கிராஸாக நான் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா F8 ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கிராஸாக டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஆங்கிள் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் சேம் ஆங்குலர் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் அண்ட் செகண்ட் லைன் டைமென்ஷன் நான் பிக் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு உண்டான டைமென்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு விசிபிள் ஆகும். ஓகேவா? 106 டிகிரி. ஓகேவா? சேம் இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஆங்கிள் வைஸாக கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பிளான் கிராஸாக இருக்கும், இந்த சைட் பிளானு ஏரியா லேண்ட் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸாக இருக்கப்போ உங்களுக்கு இதுமாரி ஆங்குலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எவ்வளோ ஆங்கிளில் கிராஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆங்குலர்னு நம்ம சொல்லுவோம். டைமென்ஷனில் ஆங்குலருங்கிறது இந்த கான்செப்ட் தான். ரேடியஸ் பார்த்தாச்சு, ஜாகுடு பார்த்தாச்சு,
டயாமீட்டர்னு பார்த்துட்டோம், சேம் ஆங்குலர்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? சேம் அகைன் நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. டைமென்ஷன் போயிட்டு சேம் ஜாக்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் பிக் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் கமெண்ட்ல என்ன சொல்லுதுன்னு கேட்கும். ஓகேவா? என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ போட்டோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ரேடியஸ் வந்து கிரியேட் ஆகும் சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி. ஓகேவா? எங்கள் சென்டர் பாயிண்ட் வேணா வேற பாயிண்ட் நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆங்குலர்ங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஆங்குலர்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் கீழே இருக்குல்ல பேஸ் லைன் சொல்லிட்டு, இந்த பேஸ் லைன் வந்து உங்களுக்கு மெயினாக நிறையா யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரே பிளானாக நான் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் கேட்டகரிஸில் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ வந்து யூஸ் ஆகும் மெயினாக. சரி, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? சும்மா ரஃபாக ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? லைன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான்னு சும்மா அங்கே கொஞ்சம் டிவைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? பேஸ் லைனுங்கிறது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வரணும் ஒரு 8 வைக்கிறேன் அப்படின்னா, ஓகே 20 ஃபீட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 20 ஃபீட்டு திருப்பி அடுத்தது 20 ஃபீட் வைக்கிறேன். அப்போ நீங்கள் டைமென்ஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வராது. பேஸ் லைன் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், லீனியரை பிக் பண்ணிக்கணும். டைமென்ஷன் போய்க்கோங்க, லீனியர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. பேஸ் லைனுக்கு முன்னாடி லீனியர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு எது வரலும் ஒரு பாயிண்ட் வேணும், இது வரலும் அது வரலும் பிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு விசிபிள் ஆகும். ஓகேவா? நம்ம ஜூம் பண்ணி போடுறதுனால அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. டெஸ்ட் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னாலும் அவ்வளோ பெருசாக தெரியாது. ஓகேவா? எப்பவுமே இஜெட் என்டர் கொடுத்துட்டு ஜூம் பண்ணி கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். தெரியுதுங்களா? 430 இது சும்மா ரஃபாக நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் பேஸ் லைன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட் வரலும் தான் வேணும். ஆனால் அப்படி வராது பேஸ் லைனில். ஸ்டார்டிங்கில் எங்கே நீங்கள் பிக் பண்ணிங்களோ அதுலேருந்து தான் உங்களுக்கு கண்டினியூஸ் ஆகும். பேஸ் லைன் எகைன் நான் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ண அப்படின்னாலே தெரியும். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ட் பாயிண்ட் எது வரலும் வேணுமோ அது நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ண அப்படின்னா டோட்டலாக தான் உங்களுக்கு வரும். சேம் இந்த லாஸ்ட் பாயிண்ட் நான் பிக் பண்ண அப்படின்னாலும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் விசிபிள் ஆகும். ஓகேவா? நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும். அந்த டைமென்ஷன் பேஸ் லைனை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? இது வந்து லாஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 437 அடி. ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 950. சேம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 1500 சம்திங் வந்துருக்கு. ஓகேவா? சேம் இதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங் எங்கே இருக்கோ அதுலேருந்து தான் உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ் லைன்னு சொல்லுவோம். இஜெட் என்டர் கொடுத்துட்டு ஏ என்டர் கொடுத்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா நம்ம டைமென்ஷன் ஒரு 20 ஃபீட் நான் கொடுத்துக்குள்ள டிசைன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? கான்செப்ட் எல்லாம் இதுதான். ஓகேவா? ஸ்டார்டிங் லைன்லேருந்து எண்டிங் லைனுக்கும் உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக வராது. ஸ்டார்டிங்லேருந்து தான் உங்கள் டைமென்ஷன் எடுத்துக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி லீனியர் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். லீனியர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எங்கே முடியுதோ அங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ ஃபீட் இருக்குது அப்படின்னா திருப்பி இங்கேருந்து தான் உங்களுக்கு கண்டினியூஸ் ஆகும்னா பேஸ் லைன் பிக் பண்ணுறப்ப இங்கே கண்டினியூஸ் ஆகும். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வந்துடும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? சரி, பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.